ஹலோ வியூவர்ஸ். இந்த வீடியோவில் நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் கொடுத்துருந்த ப்ராக்டிஸ் சம்க்கான டீடைல்டு சொல்யூஷன்ஸ் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் ரொம்ப எளிமையாக இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் சேனலை ஷேர் பண்ணுங்க. ஸோ ப்ராப்ளத்துக்குள்ளே போயிடலாம். Calculate the hourly loss of energy in kilowatt hour in a specimen of iron, the hysteresis loop of which is equivalent in area to 250 joules per meter cube, frequency of 50 Hz, specific gravity of iron 7.5, weight of the specimen is 10 kilogram. So in our previous video, we see that the hysteresis loss which is equal to இன்னைக்கு என்ன ஃபார்முலா இருக்கு அப்படின்னா hysteresis loss per meter cube per cycle into my frequency into volume. இதோடைய மல்டிப்ளிகேஷனுக்கு ஈக்குவலா இருக்கும் என்னுடைய ஓவரால் ஹிஸ்டரிசஸ் லாசஸ். சரிங்களா? இப்போ அவங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ ஹிஸ்டரிசஸ் லாஸ் சரி, அந்த ரூப் வந்து ஜூல்ஸ் பர் மீட்டர் கியூப் வந்து எனக்கு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஃப்ரீக்வன்சி ஸ்பெசிஃபை பண்ணிட்டாங்க. பட் இதுல வால்யூம்ங்கிற டேட்டா கொடுக்கல. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் வால்யூம் தே கோ ஃபார் சம் ட்ரிக்கி கொஷின். ஸோ என்னன்னா டைரக்டா வால்யூம் கொடுக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்னுடைய ஸ்பெசிபிக் கிராவிட்டி, சரிங்களா, அதாவது மாஸ் அண்ட் வெயிட், இதை பேஸ் பண்ணி எனக்கு டேட்டாஸ் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அப்போ தேர்ஃபோர் என்னுடைய வால்யூம் இது வந்து நான் எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னா, வால்யூம் விச் இஸ் நத்திங் பட் மாஸ் டிவைடட் பை அதோடைய டென்சிட்டி. ஸோ இதோடைய திஸ் இஸ் த வேல்யூ ஆஃப் வால்யூம். இங்க மாஸ் அப்படிங்கிறது என்னன்னா 10 கிலோகிராம். ஸோ 10 கிலோகிராம்ங்கிறது நான் கிராம்ல ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ 1000 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். டிவைடட் பை டென்சிட்டி வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா விச் இஸ் நத்திங் பட் ஸ்பெசிபிக் கிராவிட்டி தான் இங்க டென்சிட்டின்னு எடுத்துக்க போறோம், விச் இஸ் ஈக்குவல் டு 7.5 சென்டிமீட்டர் கியூப். ஸோ இதுதான் அதோடைய கரஸ்பாண்டிங் வேல்யூ. சரிங்களா? அண்ட் மோர் ஓவர் இதை வந்து நான் மீட்டர் கியூபா கன்வெர்ட் பண்ணணும்னா திஸ் இஸ் நான் எப்படி 10 to the power of 4ன்னு போட்டுக்கலாம். ஸோ இதை மீட்டரா கன்வெர்ட் பண்ணணும்னா 10 to the power of -6 டிவைடட் பை 7.5 மீட்டர் கியூப் அப்படின்னு போட்டுக்கலாம். அப்போ தேர்ஃபோர் எனக்கு கிடைக்கிறது வந்து பார்த்தோம்னா 10 to the power of -2 divided by 7.5 which is equal to 1 divided by 750 மீட்டர் கியூப் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து என்னுடைய கரஸ்பாண்டிங் வால்யூம். ஸோ ப்ரீவியஸ் ப்ராப்ளத்துல வால்யூம் டைரக்டா கொடுத்துருப்பாங்க. இங்க வந்து நம்ம என்ன பண்றோம்னா ஃப்ரம் த டேட்டா ஆஃப் மாஸ் அண்ட் டென்சிட்டி நான் வந்து இங்க வால்யூம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்றேன். சொல்றது புரியுதுங்களா? ஸோ இது ஒண்ணுதான் வந்து இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். சரிங்களா சார்? ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஸோ எனக்கு இங்க கொடுத்துருக்காங்க ஹிஸ்டரிசஸ் லூப் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இட் இஸ் 250 ஜூல்ஸ் பர் மீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ தேர்ஃபோர் மை எனர்ஜி லாஸ் பர் கியூபிக் மீட்டர் of iron is equal to, இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா iron volume per cycle is equal to area of hysteresis loop. ஸோ ஆல்ரெடி சொன்ன டேட்டா தான். சரிங்களா? ஸோ தேர்ஃபோர் இங்க எனக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ஹவர்லி லாஸ் ஆஃப் எனர்ஜி இன் கிலோவாட் ஹவர் அது வந்து கேட்டிருக்கிறாங்க. அப்போ தேர்ஃபோர் டோட்டல் லாஸ் output energy, total energy loss per hour இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா which is nothing but area of my hysteresis loop into நீங்க பார்த்ததே தான். சரிங்களா? frequency into volume இதுக்கு ஈக்குவலா இருக்கும். சரிங்களா? இங்க frequency அப்படிங்கிறது வந்து நம்பர் ஆஃப்
cycles per ஹவருக்கு நான் எடுக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எனக்கு ஹவர்லி லாசஸ் தான் கேட்டிருக்கிறாங்க. வால்யூம் மாற போறது கிடையாது. அப்போ நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் வந்து நான் என்ன கால்குலேட் பண்ணணும்? பர் ஹவருக்கு கால்குலேட் பண்ணணும். அப்போ therefore number of cycles per hour which is equal to சரிங்களா. ஸோ இங்க வந்து எனக்கு என்ன பண்றோம் அப்படின்னா இட் இஸ் 50 ஹெர்ட்ஸ் சப்ளை. சொல்றது புரியுதுங்களா? ஸோ 50 ஹெர்ட்ஸ் சப்ளைனா ஸோ 50 சைக்கிள்ஸ் பர் செகண்ட். ஒரு நிமிஷத்துக்கு 60 செகண்ட். சரிங்களா. ஒரு ஹவருக்கு 60 நிமிஷம். அப்ப therefore if I multiply this IR 30 180 அப்போ 180 1230. The number of cycles per hour வந்து which is equal to 1,80,000. அப்ப therefore my total energy loss which is equal to எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏரியா ஆஃப் த ஹிஸ்டரிசிஸ் வந்து எவ்வளோன்னு சொல்லியிருந்தோம்? 215 சொல்லியிருந்தோம். இங்க frequency எவ்வளவு இருக்கு? 1,80,000 into சரிங்களா. வால்யூம் வந்து எவ்வளவு இருக்கு? which is nothing but 1/750. ஸோ இப்போ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணோம்னா இதை அடிச்சோம்னா 3. ஸோ therefore which is equal to 60,000 joules. சரிங்களா. மொத்தம் 60,000 ஜூல்ஸ் வந்து வருது. ஸோ எனக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா இது வந்து வாட் ஹவர்ல கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா. ஸோ அப்போ therefore ஸோ என்னுடைய எனர்ஜி கிலோ வாட் ஹவர்ல நான் சொல்லணும் அப்படின்னா we know that my energy which is equal to P into time. This is E is nothing but my energy. சரிங்களா. otherwise I write like this. My energy which is equal to power into time. ஆக்சுவலி பவர் வந்து நான் எதில் ஸ்பெசிஃபை பண்ணிருப்பேன்னா கிலோ வாட்ல ஸ்பெசிஃபை பண்ணிருப்பேன். கிலோ வாட் ஹவர். சரிங்களா. அப்போ therefore ஸோ இதோட யூனிட் என்ன வரும்னா 1000. சரிங்களா. கிலோ வாட் ஹவருக்குள்ள 1000 into watts into time. ஸோ இதுதான் வந்து எனர்ஜிக்கான கரஸ்பாண்டிங் வேல்யூ. சரிங்களா. அப்போ therefore we know that my time period which is equal to ஒன் எனர்ஜி வந்து நான் எதில் சொல்லுவேன்னா ஜூல்ல சொல்லுவேன். சரிங்களா. 1 ஜூல். இங்க வந்து ஒரு வாட்டுக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ 1000 into 1 watts into டைம் பீரியட் வந்து எவ்வளோன்னு பார்த்தோம்னா அகைன் 1 ஹவருக்கு t is equal to 60 seconds into 60 minutes 1 hour. அப்போ 3600. இப்போ therefore என்ன கிடைக்கும்னா 36 into 10 to the power of 5 into 1 watts. சரிங்களா. இங்க 1 ஜூல். ஸோ இப்போ ஜூல்ஸ் நான் வாட்டா கன்வெர்ட் பண்ணோம்னா சரிங்களா 1 watt which is equal to 1 joule divided by 336 into 10 to the power of 5. ஸோ இதுதான் இந்த கன்வர்ஷனுக்கான வேல்யூ. அப்போ இங்க ஜூல்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ therefore required kilowatt hour which is equal to 60,000 joules divided by சரிங்களா 36 into 10 to the power of 5. சரிங்களா. So this is the corresponding value. அப்போ இது வந்து எனக்கு கிலோவாட் ஹவர்ல கன்வெர்ட் ஆகிடும். நான் பர் ஹவர்ல தான் நம்ம கால்குலேட் பண்றோம். If I simplify this, I get the value of 0.0166 kilowatt hour. I hope it is very well clear. So and we know that joule to watt hour அந்த கன்வர்ஷனுக்கான அந்த வேல்யூவே நமக்கு எப்படி வந்ததுங்கிற டீடைல்டு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாச்சு. ஸோ இப்படிதான் கால்குலேட் பண்ணணும். ஸோ இங்க டோட்டல் எனர்ஜி லாஸ் கண்டுபிடிக்க முக்கியமான விஷயம் நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் பர் ஹவர். 1 hour வந்து எனக்கு எனர்ஜைசேஷன்ல இருக்கு என்னோட மெட்டீரியல். அப்போ நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் பர் ஹவர் நான் கால்குலேட் பண்ணணும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃப்ரீக்வன்சியை நேரா எடுத்து போட்டுக்கூடாது. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ரிகார்டிங் திஸ் ப்ராப்ளம். அதுமாதிரி வால்யூம் வந்து இங்க டைரக்டா கொடுக்கல. இன் டர்ம்ஸ் ஆஃப் மாஸ் அண்ட் டென்சிட்டி பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 லாஜிக் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருச்சுன்னா இந்த ப்ராப்ளம் வந்து ரொம்ப ரொம்ப simple. I hope this is very well clear. Now you take this problem for practice. Take this problem for practice. So here, as usual, the hysteresis loop data given and weight of the ion material given, flux density, and density of ion, all those things are given, and also x-axis, y-axis data is also given. ஸோ லாஸ்ட் 2 ப்ராப்ளம் நம்ம என்ன டேட்டாஸ் பார்த்துருந்தோமோ அதை கம்பைன் பண்ணி இந்த ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ கடைசி 2 ப்ராப்ளம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருந்ததுன்னா ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த சம் உங்களால் ரொம்ப எளிமையாக போட முடியும்.
ஸோ இப்போதைக்கு இத நீங்க பிராக்டிஸா எடுத்துக்கங்க. ஸோ இந்த சம்க்கான சொல்யூஷன் வந்து நம்மளுடைய அடுத்த வீடியோல டீட்டெயில்டா பார்ப்போம். தேங்க் யூ.